வணக்கம் என் மக்களே. 2026 அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 2 அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார். ஒன்று, 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏறுதழுவுதல் பயிற்சி மற்றும் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார். இந்த அறிவிப்பினை வரவேற்கிறோம். மதுரை மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஏறுதழுவுதல் பயிற்சி மற்றும் சிகிச்சை மையம் அமைக்க வேண்டும். அதிக அளவிலே ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடத்தப்படும் மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து இந்த அறிவிப்பினை நீங்கள் விரைந்து செயல்படுத்த வேண்டும். அடுத்த அறிவிப்பு, அதிக காளைகளை அடக்கி சிறந்த விளங்கும் வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே கால்நடை பராமரிப்பு துறையிலே வேலை வழங்கப்படும், அரசு வேலை வழங்கப்படும் அப்படி என்று தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பினை தமிழக முதல்வர் அவர்கள் திரும்ப பெற வேண்டும். இந்த அறிவிப்பினை அரசு திரும்ப பெற வேண்டும். இந்த அறிவிப்பினை செயல்படுத்துவதில் பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. சரி, எந்த ஊர் ஏறுதழுவுதல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்க வேண்டும், அல்லது எந்தெந்த ஊர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்க வேண்டும், இதை நீங்கள் சொல்லலை. அப்படி நீங்கள் ஒரு ஊரையோ அல்லது பல ஊரையோ குறிப்பிட்டால் இந்தந்த ஊர், எடுத்துக்காட்டாக அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு, தம்மம்பட்டி, கூலமேடு, இது போன்ற ஒரு குறிப்பிட்ட ஊர்களின் பெயரை சொல்லி இந்தந்த ஊரில் அதிக காளைகளை அடக்கிய சிறந்த வீரர்களுக்குத்தான் நாங்கள் அரசு வேலை வழங்குவோம் என்று நீங்கள் சொன்னால், தமிழகம் முழுவதும் பரவலாக இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அனைத்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளிலும் அதிக காளைகளை அடக்கிய ஒரு சிறந்த வீரர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவருடைய கோரிக்கை என்னவா இருக்கும்? நீங்கள் குறிப்பிட்ட ஊரில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கிய நபர் மட்டும்தான் வீரரா? நாங்கள் வீரர் இல்லையா? அப்படி என்று ஒரு கேள்வி அவருடைய கோரிக்கை என்னவா இருக்கும்? தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து ஜல்லிக்கட்டுகளிலும் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்படும் நபருக்கு நீங்கள் அரசு வேலை வழங்க வேண்டும் அப்படி என்று கோரிக்கை வைப்பார்கள். அதற்கு அடுத்த கோரிக்கை என்ன வரும்? முதலிடத்தில் பிடித்தவர் மட்டும்தான் வீரரா?